இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 55 அதிகாரம் 13 வசனம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல சூழ்நிலையை நான் மாற்றுவேன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறத அப்படியே அதற்கு எதிர்மறையான ஒரு ஆசீர்வாதமா நான் மாற்றேன். முச்செடி அது பிரயோஜனம் இல்லாதது. முச்செடி அதை வச்சு எந்த விதத்திலும் நமக்கு பலன் கிடையாது. அது வலியையும் வேதனையும் உண்டாக்கக்கூடியது. அது சாபத்து நிமித்தம் வருகிற ஒரு காரியம். ஆனா அதுக்கு பதிலா ஆண்டவர் தேவதாரு விருட்சம் அப்படின்னா அது முற்றிலும் ஆசீர்வாதமாய் மாறுவது, உபயோகமாய் மாறுவது, பலனாய் மாறுவது, நன்மையாய் மாறுவது. உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். அதே வசனத்தை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அப்படின்றது. இப்படிலாம் ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இனிமே இதுலலாம் சேஞ்சே இருக்காது. இனிமே இதெல்லாம் யாரும் மாற்றவே முடியும். பாலா போச்சுன்னா அப்படிதான், இடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், உடஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், இது வறட்சியா இருக்குன்னா அவ்வளவுதான், இதை பயன்படுத்த முடியாதுன்னா அவ்வளவுதான். அதற்கெல்லாம் அடையாளமா ஒப்பனையா இந்த வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் மாத்து. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு கீர்த்தியாக, நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக அதை இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் செய்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்களை கர்த்தர் ஏன் கொடுக்கிறார் தெரியுமா? இது கர்த்தராலே ஆயிற்றுன்னு சொல்லப்படுறது. அதன் மூலமா கர்த்தருடைய நாமம் அது எல்லா இடங்களிலும் பிரசித்தம் பண்ணப்பட வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய நிலைமையை பார்த்த எல்லாரும், உங்களை பார்த்து பரிதாபப்பட்ட எல்லாரும், உங்களுடைய வாழ்க்கையை கவனிச்சு கொண்டே இருந்த அத்தனை பேரும் இப்போ அப்படியே முற்றிலும் அதற்கு எதிராக ஆசீர்வாதமா இருக்கிறத பார்க்கும்போது, உயர்வா இருக்கிறத பார்க்கும்போது, சிறந்த நிலையை பார்க்கும்போது, அது நிரந்தர அடையாளமா, நித்திய அடையாளமா, கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தி உண்டாக செய்கிற அடையாளமா அது மாறும்னு கர்த்தர் சொல்றார். ஆகவே எங்கெல்லாம் நீங்க கடினத்தை பார்க்குறீங்க, எங்கெல்லாம் பாதிப்பை பார்க்குறீங்க, எங்கெல்லாம் இனிமே மாற்றமே இல்லை என்கிற நிலைமையை பார்க்குறீங்க, எங்கெல்லாம் வறட்சியை பார்க்குறீங்க, எங்கெல்லாம் வெறுமையை பார்க்குறீங்க, எங்கெல்லாம் இனிமே நம்பிக்கையெல்லாம் நீங்க இழந்துட்டேன்னு சொல்றீங்களோ, அங்கெல்லாம் இனி மாற்றங்கள், அங்கெல்லாம் இனிமே உங்க கண்கள் ஆச்சரியப்படும் அனுபவங்கள், உங்க இருதயம் பூரிக்கும் நிகழ்வுகள், உங்களால நம்ப முடியாத கிரியைகள், உங்க புத்தி கெட்டாத மாற்றங்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக வரப்போகிறது. நம்புங்க, மாற்றங்களின் தேவன் நிச்சயமா மாற்றங்களை கொடுத்து உங்கள் வாழ்வில் அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். தேவனே, எங்கள் மூலமா எங்களுடைய வாழ்வில் நீ தருகிற மாற்றங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.